ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளை நீர் எனக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்கீங்க. காலை முதல் இந்த மாலை இந்த நேரம் வரை கண்மணி போல காத்திருக்கிறீர்கள். பாருங்கள், சுகம் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களை குறித்து வேதவசனம் 2 நாளில் அறிவித்தோம். அதே போல் அதனுடைய தொடர்ச்சி சில உடல் உறுப்புகள் நம்ம சுகம் பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வசனங்கள், அதை நாம் எப்படி அறிக்கையிட வேண்டும். நம்பிக்கையாய் உறுதியாய் அசைவில்லாமல் நம்ம அறிக்கையிடும்போது அந்த சுகத்தை பலவீனத்தை எல்லாம் மாற்றி பலன் பெற்றுக்கொள்ள முடியும். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 4வது வசனம், என்னுடைய தொப்புள் பகுதி இயேசுவின் தழும்புகளால் புதியவைகளாயிற்று. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 47 4வது வசனத்திலும் என்னுடைய இடுப்பு பகுதி இயேசுவின் தழும்புகளால் சுகம் பெற்று இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம், என்னுடைய கால்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 4வது வசனம். ஹல்லேலூயா. என்னுடைய தொடை பகுதி இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 95வது அதிகாரம் 6வது வசனம், என்னுடைய முழங்கால் பகுதிகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 47 3வது வசனம், என்னுடைய கணுக்கால் பகுதிகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிருக்கிறது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 26வது வசனம், என்னுடைய குதிக்கால் பகுதிகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிருக்கிறது. சங்கீதம் 91:12. ஹல்லேலூயா. என்னுடைய பாதம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிருக்கிறது. யோபு 2வது அதிகாரம் 27வது வசனம், என்னுடைய உள்ளங்கால் பகுதிகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான வார்த்தைகள் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். வேதத்தில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள உறுப்புகள் அனைத்தையும் புதிதாகி நமக்கு வேண்டி வைக்கிறதற்கு ஏசப்பா விரும்புகிறார். ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? பலவீனம் ஒன்று வந்துட்டுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலாக எந்த மழையாக இருக்கட்டும், எந்த வெயிலாக இருக்கட்டும், கார் இல்லையா, ஆட்டோ வாடகை இப்படி எந்த வேறு லெவலில் நம்ம அந்த காரியத்துக்கு உலகப்பூர்வமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் வேதத்தில் வசனங்கள் இருக்குது. இந்த வசனங்களை நீ அறிக்கையிட்டு வாயினால் அறிக்கையிடும் போது எல்லாவற்றையும் சுகம் பெற முடியும். அல்லையா. எபிரேயர் 10:23 திரும்ப சொல்கிறேன், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்.